நம்ம பிரைமரி இன்ஜெக்ஷன் செட்டப் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது எப்படி வந்து கேபிள் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து கரண்ட் வந்து நமக்கு சிடிக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், செகண்டரியில் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிட்டு. ஸோ இதுதான் நமக்கு வேரியாக்கு. ஸோ நம்ம சிங்கிள் பேஸ் வேரியாக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் லோடிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம கரண்ட் பிரைமரி கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து இது கிளாம்ப் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு இது வந்துட்டு நமக்கு வேரியாக்கிலேருந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம். நமக்கு இன்புட் வந்து இங்கே நமக்கு வந்து இன்புட் வந்து 220 வோல்டேஜ் வந்து இன்புட்டுக்கு வருது. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ். நம்ம வந்து வோல்டேஜ் வந்து வேரி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். நமக்கு 0லேருந்து 260 வரை 270 வரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து வோல்டேஜ் வந்து வேரி பண்ணுவோம். நமக்கு என்னாகும், இங்கேருந்து வோல்டேஜ் நமக்கு லோடிங் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த லோடிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? ஸோ நமக்கு வோல்டேஜ் வருது, நமக்கு வந்து கரண்ட் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் வந்து இது வந்து P1 எடுத்துருக்கோம், அது வந்து P2 எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த P1 டெர்மினல் வந்து நமக்கு எங்கே போகுதுன்னா, நமக்கு இங்கே பார்த்தோன்னு தெரியும் ஆர் பேஸு. ஸோ ஆர் பேஸில் P1 டெர்மினல் போட்டிருக்கோம். ஸோ அங்கேருந்து சிடி உள்ளே இருக்குது. சிடிலேருந்து நம்ம பிரேக்கர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பிரேக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு பஸ் பார்க்கு வருது. பஸ் பார்லேருந்து இந்த சிடிக்கு எடுத்துருக்கோம். ஸோ இந்த பேலையும் நம்ம பிரேக்கர் க்ளோஸ் பார்த்து எடுத்துகிட்டு P2 வந்து இங்கே எடுத்துட்டோம். ஸோ இந்த கேபிள் மூலமாக நமக்கு இங்கே P2 வந்துச்சு. ஓகேவா? ஸோ P1 போகுது ஒரு பேக்கு, இன்னொரு பே மூலமாக பிரேக்கர் க்ளோஸ் பண்ணி B2க்கு இங்கே வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது நமக்கு க்ளோஸ் பார்த்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரைமரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 இருக்குது. இப்போது நமக்கு வந்து 4 amps வரை இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 50 amps 60 amps கொடுத்துருக்கோம். இப்போது ஸோ நம்ம ஒரு 100ஓட கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம 100 வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பிரைமரியில் 100 இருக்குது. அப்போ செகண்டரி வந்து எவ்வளோ வரணும்? ஓகேங்களா? ஸோ அதை நம்ம செகண்டரியில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சிடியிலேருந்து சிடி செகண்டரி வந்து நம்ம பேனலுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ பேனலில் வந்து நம்ம வந்து லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எந்த ரேசியோ வேணுமோ அந்த நமக்கு ரேசியோக்கு வந்து லிங்கை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து 2 ரேசியோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம S1 S3 ஓகேங்களா எடுத்துருக்கோம் ரேசியோ. ஸோ இப்போ நமக்கு இங்கேருந்து நமக்கு வந்து ரிலேக்கு வந்து வயரிங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நம்ம ரிலே, நமக்கு 2 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மீட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு MFMக்கு வருது, அப்புறம் நமக்கு TVMக்கு வருது. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் கோர் வந்து இது வந்து நமக்கு REF ரிலே. ஓகேவா? ஸோ REF ப்ரொடக்ஷன் கோருக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்டரி கரண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் கோரில் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆர் ஃபேஸில் வந்து 124.6 mA நமக்கு வருது. ஓகேவா? ஸோ நம்ம பிரைமரியில் 100 amps கொடுத்துருக்கோம், செகண்டரியில் வந்து 124 mA வருது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டோட்டல் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இது ப்ரொடக்ஷன் கோர். ஓகேவா? ஸோ மீட்டரிங் கோரில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ மீட்டரிங் கோர் வந்து நம்ம இங்கே இருக்குது, MFMல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ MFMல நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ நமக்கு MFMலையும் 124 ஓகேங்களா? ஸோ மில்லியம்ஸில் நமக்கு வருது. ஓகேவா? ஸோ அப்போ பிரைமரி நம்ம 100 கொடுத்துருக்கோம், நமக்கு ரெண்டுமே சேம் ரேசியோ தான். ஓகேவா? ஸோ 2 ரேசியோவும் வந்து சேமாக தான் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம மீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் கரண்ட் வருதான்ட்டு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், இது நமக்கு MFM மீட்டர். ஓகேங்களா? ஸோ மீட்டரிங் வந்து யூஸ் பண்ணுறோம். நமக்கு பிரைமரி கரண்ட் வந்து L1ங்கிறது வந்து ஆர் ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஆர் ஃபேஸில் நமக்கு 99.38 அதாவது 100. ஓகேங்களா? ஸோ 100 amps நமக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் ரிலேலே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே 100 amps. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து இப்படி தான் வந்து பிரைமரி இன்ஜெக்ஷன் செட்டப் போட்டிருக்கோம். இப்படி தான் வந்து பிரைமரி இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம பிரைமரியில் வந்து 100 amps கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? செகண்டரியில் வந்து நமக்கு வந்துட்டு 125 வந்து mA நமக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டோட்டல் ரேசியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கீழே வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.